Let's start with soils. மண் வளங்கள். தமிழ்நாட்டின் மண் வளங்கள். இந்தியாவின் மண் வளங்கள் நம்ம பார்த்தோம். சிமிலர், சேம், அதே தான். சாயிலினுடைய பண்புகள் எல்லாம் அதே தான். பட் அது எங்கே எந்தெந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு, இங்கே இருக்கிற உயிர் சத்துக்கள் எப்படி மாறி இருக்கு, அதில் இந்த மாதிரியான பயிர்கள் விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மாறும். ஓகே, எகெயின் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் திஸ். அப்படி டிக்டேட் பண்ணுறேன், எழுத ஆரம்பிங்க. வண்டல் மண். இந்த மண் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். வண்டல் மண், அலுவியல் சாயில் எப்படி உருவாகுது? ஆறுகள். மலைகளில் இருந்து ஆறுகள் தோன்றி வரும் பொழுது அந்த மலைகளை அரித்து அந்த மண்ணை கொண்டு வந்து கீழே சேர்க்குது, டெபாசிட் பண்ணுது. ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல், அதில் கீழே வந்து படியுது. ஓகே, இதனுடைய பண்புகள் என்ன? இது மிகவும் வளமான மண். இருக்கிறதுலையே எல்லா மண் வகைகளையும் கம்பேர் பண்ணும் பொழுது இதுதான் வளமான மண். பயிர்கள் செழிப்பாகவும் மகசூல் தருபடியாகவும் வளரக்கூடியது. ஓகே, செழிப்பாகவும் மகசூல் தருபடியாகவும் வளரக்கூடியது. தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் காணப்படுது? டெல்டா. ஓகே, ஆறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் இந்த மண் இருக்கும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆறுகள் எங்கே போய் வந்து கடலை கலக்குது, அந்த டெல்டா ரீஜன், அதை பேஸ் பண்ணி அந்த மாவட்டங்களை நீங்கள் மனசில் கொண்டு வந்தாலே இந்த மண் இந்த மாவட்டம் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியும். ஈஸியாக அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. சம்மந்தமே இல்லை. இந்த அலுவில் சாயில் கோயம்புத்தூர், ஈரோடு, தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எது தேர்ந்தெடுப்பீங்க? தஞ்சாவூர், சிம்பிளாக. ஸோ அது மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ். ஓகே, எந்தெந்த கடலோர பகுதிகளிலும் டெல்டா பகுதிகளிலும் காணப்படுகிறது. கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகள். கோஸ்டல் ரீஜன்ஸ் அண்ட் டெல்டா ரீஜன்ஸ். இப்போ கடலோர மாவட்டங்கள் எல்லாமே இந்த மண் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எது? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. சத்துக்கள், மிக அதிகமான அளவு சத்துக்கள். மக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம். சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், மக்னீசியம் அதிக அளவில் காணப்படும். குறைந்த அளவு காணப்படுறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், அமிலம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், அமிலம். விளையும் பயிர்கள் நெல், கரும்பு, வாழை, மஞ்சள். நெல், கரும்பு, வாழை, மஞ்சள். இந்த நெல், கரும்புக்கு அதிகமான அளவு தண்ணி தேவைப்படும். அப்போது வண்டல் மண் 6 நாள் கொண்டு வரக்கூடிய மண். அப்போது இந்த தண்ணி அதிகமாக இருந்தால் தான் இந்த பயிர்கள் வளரும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட். ஓகே, நெல், கரும்பு அதிகமான தண்ணி வேணும். அதிகமான தண்ணி எங்கே இருக்கும்? ஒரு ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து அதிகமான நீர் வளம் இருக்கும். ஸோ அந்த பகுதியில் வளரக்கூடிய பயிர்களாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் மென்ஷன்ட். தென் கரிசல் மண், பிளாக் சாயில். இது எப்படி உருவாகுது? பிளாக் சாயில், எரிமலை குளம், லாவா எரோஷன்னால, டெக்கான் பிளாட்டோவில் லாவா பரவுது. ஸோ அது எரோட் ஆகிறதுனால உருவாகிறது கரிசல் மண். இன்னும் சிறப்பம்சம்
65 முதல் 85% வரை ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. மாய்ஸ்சரை வச்சுக்கக்கூடியது. 65 to 85% of moisture holding capacity. Moisture holding capacity. எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில்? கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள். கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்கள். உயிரி சத்துக்கள் அதிகமாக காணப்படுது அலுமினியம், சுண்ணாம்பு, மெக்னீசியம், பொட்டாசியம். அலுமினியம், சுண்ணாம்பு, மெக்னீசியம், பொட்டாசியம். குறைந்த அளவு காணப்படுறது நைட்ரஜன். இதில் என்ன மாதிரியான பயிர்களை விளைவிக்கிறாங்க? பருத்தி, சோளம், பருத்தி, சோளம், கம்பு மற்றும் கால்நடை உணவுகள். கால்நடை உணவுகள். கரிசல் மண் பார்த்துருக்கீங்களா? கரிசல் மண் தெரியுங்களா? என்ன அதில் வந்து ஒன்று இந்த மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, மெயினாக அந்த களிமண் மாதிரி, அதாவது மழை பெஞ்சதுன்னா நல்லா சேறு சகதியமாக இருக்கும், கொலன்னு ஆயிரும். அதே வந்து வெயில் காலத்தில் வெடிச்சிருக்கும், வெடிச்சிருக்கும் அந்த மண் ஃபுல்லாகவே. இன்னொன்று அதில் பார்த்துருப்பீங்க. வேற என்ன வந்து அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது கரிசல் மண்ணில் வெயில் காலத்தில் ஒன்று பார்ப்பீங்க. என்னது அது? கரெக்டு. என்ன மினரல்? இதில் மென்ஷன் ஆகிருக்கு பாரு, கால்சியம், சுண்ணாம்பு. உள்ளே இருக்கிற அந்த சுண்ணாம்பு இப்போ வந்து அது ஈரமாக இருக்கிறப்போ ஓகே, அது வெயில் காலத்தில் அந்த மண் ட்ரை ஆகுது இல்லையா? ட்ரை ஆகும்போது ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிறது இந்த மேலே இருக்கிற மண் ட்ரை ஆகுமா? அந்த மாய்ஸ்சர் வந்து ஈரப்பதம் வந்து ஆவியாகி போயிடும். அப்போ அது என்ன ஆகுனா, மேலே இருக்க ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 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 2 சென்டிமீட்டரு ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு 10 சென்டிமீட்டரு ஒரு அரை அடிக்கு கீழே இருக்கக்கூடிய மண் வந்து ஈரமாக இருக்கும். இப்போ இந்த ஈரமாக இருக்கிற அந்த ஈரம் அப்படிங்கிறது மெதுவாக அது எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற எவாப்ரேட் ஆகிடுச்சு, அப்போ கீழே இருக்கிற எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கணும். அது எப்படி எவாப்ரேட் ஆகும்? இந்த கீழே இருக்கிறது மேலே இருக்கிற அந்த டாப் சாயில் அந்த 30 சென்டிமீட்டர் ஒரு அரை அடிக்காவது மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அது எவாப்ரேட் ஆகுமா? இப்போ அந்த அரை அடிக்கு வந்து அது மேலே ஏறுது இல்லை, அந்த அந்த ஈரப்பதம் வந்து மேலே ஏறும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அது கூடவே மேலே ஏறும். இது எந்த ப்ராசஸில் மேலே ஏறுனா கேப்லரி மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், உறிஞ்சிரோம்ல இது ஜூஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி தான் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். இப்போ மேலே வரும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து வரும். அதில் முக்கியமாக கால்சியம் என்ன ஆகும்? இப்போ மேலே வந்துருச்சு, கீழே இருக்கிற ஈரப்பதம் மேலே வருது, அது கூடவே சேர்ந்து இந்த மினரல்ஸும் மேலே வருது. அப்போ இந்த கால்சியமெல்லாம் சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் இருக்கிற கால்சியமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உருண்டையாக மாறும். அது எல்லாம் மேலே வந்து சின்ன சின்ன உருண்டை கட்டிகளாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கரிசல் மண் காட்டில் வெயில் காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய சின்ன சின்ன உருண்டையாக கிடக்கும். நான் நினைப்பேன் அது ஏதோ மொட்டு இது மாதிரி முட்டை வச்சிருக்கு, ஏதோ குருவியோ ஏதோ பள்ளி என்னமோ, இல்லை வந்து நம்ம போட்ட ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாச்சும் அது மாதிரி ஆயிருக்குன்னு நினைப்போம். பட் அது ஆக்சுவலாக இயற்கையாக உருவாகக்கூடிய சுண்ணாம்பு சத்து மேலே வந்திருக்கிறது. ஓகே, அது கேப்லரி மூமெண்ட்டில் வரக்கூடிய கால்சியம் சுண்ணாம்பு சத்து. ஸோ இதில் தான் நம்ம என்னென்ன பயிர்கள் விளைவிக்கிறோம் இந்த கரிசல் மண்ணில். மெயினாக நீங்கள் பார்க்குறது இந்த பருத்தி. இதுக்கு பேரே பிளாக் காட்டன் சாயில் இல்லையா? பிளாக் காட்டன் சாயில். பருத்தி மற்றும் சோளம் விளைவிக்கிறோம். அந்த கரிசல் மண் ஏன் வந்து அப்படி சேறு சகதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து தண்ணி வந்து கீழே இறங்காது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து ஃபைன் கிரைன்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப அரிச்சு போய் ரொம்ப சின்ன சின்ன கிரைன்ஸாக இருக்கும். அப்போ அது என்ன ஆகுனா ஒரு கிரைன் இன்னொரு கிரைன் போய் ஒட்டிக்கும். சின்ன 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 சின்னதாக ஒட்டிக்கிறதுனால தண்ணி அதுலேருந்து கீழே இறங்காது, தண்ணி மேலேயே இருக்கும். அது வந்து சேரும் சகதியாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம்.